பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான கால வேளையிலும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த அருமையான வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். பாருங்கள், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. பாருங்கள், ரூத்தினுடைய அனுபவத்தை பார்க்கும்போது அநேக வேதனையான அனுபவங்கள் காணப்பட்டது. சொந்த புருஷனை இழந்த ஒரு இளம்பெண்ணாய் காணப்பட்டார். இந்த இடத்திலே கர்த்தர் அவளுடைய ஒரு அருமையான அவளை இந்த துன்பத்திலிருந்து மீண்டெடுக்கக்கூடிய ஒரு போவாசாய் மாறிக்கொள்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தில் எல்லாம் கைவிட்டு போனாலும் நம்முடைய வீண்டெடுப்புக்கான நம்மை மீட்டு நம்முடைய காரியங்களுக்கு பதில் செய்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு என்பதை இந்த வசனம் ஆணித்தரமாய் விளக்குகிறது. பாருங்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய நம்முடைய கர்த்தருடைய கர்த்தத்துவம் என்று சொல்லும்போது நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் அவரே உடமஸ்தன், அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லமுள்ள தேவன். அப்படியான தேவனுடைய சேட்டைகளின் கீழ் பாருங்கள், உலகத்தில் எல்லாவற்றையும் அவள் இழந்த போதும் கர்த்தருடைய அந்த மோவாபிய ஸ்திரீயான போதிலும் நகோமிக்குள்ள இருந்ததான அந்த இஸ்ரவேலின் தேவனை அவள் மறக்காதபடி பற்றி கொண்டாள். விடாதபடி பற்றி கொண்ட அந்த மோவாபிய ஸ்திரீக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார். பாருங்கள், ரட்சிப்பை கொடுத்தது மாத்திரமல்ல, அவளுடைய துக்கமான நாட்கள் எல்லாவற்றையும் மாற்றி அவள் சுதந்திரவாளியாய் அந்த இடத்திலே ஒரு எஜமாட்டியாய் மாறுகிறாள். பாருங்கள், ஒரு வயலிலே ஒரு ஓரத்திலே ஏதாவது கிடைக்கும் என்று போன ஒரு பெண், ஆனால் அவள் யாரை சார்ந்து கொண்டாள்? இஸ்ரவேலின் தேவனை சார்ந்து கொண்டாள். அது எதன் மூலமாய் சார்ந்து கொண்டாள்? நகோமி எல்லாவற்றையும் இழந்த போதிலும் கர்த்தர் அவளுக்கு ஒரு மீண்டும் அவளுடைய வாழ்க்கையை நன்மையாய் மாற்றுவார் என்ற ஒரு அதிகமான ஒரு விசுவாசம், நம்பிக்கை அவளுக்குள் இருந்தபடியினாலே அவள் அந்த இடத்திலே அடைக்கலம் போகிறாள். பாருங்கள், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவன் சேட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் போவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தருடைய வேதம் அழகாய் சொல்லுகிறது. பாருங்கள், அந்த இடத்திலே அடைக்கலமாய் வந்த உனக்கு குறைவான பலன் அல்ல, நிறைவான பலன். இன்றைக்கும் வேதனையோடு நிறைவேற்ற தன்மையிலே எல்லாம் இழந்து போய்விட்டது என்று கலங்கி கொண்டிருக்க அருமையான தாயே, தகப்பனே, அருமையா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்களோடு கர்த்தர் சொல்லுகிறார், அவரை சார்ந்து கொண்ட உங்களுக்கு நிறைவான பலன் தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you all.